Ramakanthikas IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9444227273. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு ஜுபேர் இணைந்திருக்கிறார். திரு ஜுபேர், தாவேகா மகளிர் தின விழா கொண்டாட்டம் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஒரு சகோதரி பேசினாங்க, பர்சனல் லைஃப் வந்து அரசியலில் பார்க்கக்கூடாதுன்னு. பர்சனல் லைஃப் வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, வீதிக்கு வந்துட்டா அது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். எந்த தலைவர்களுக்கு தான் அந்த செகண்ட் இது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க. அவங்கெல்லாம் யாரும் அவங்களுடைய மனைவிமார்கள் யாரும் இந்த மாதிரியான பொது இடங்கள்ல வந்து கோர்ட்டு வரைக்கும் போல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒரு பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்களுக்கு தனி மனித ஒழுக்கமும் தனி மனித வாழ்க்கையும் முக்கியம். இப்ப நீங்க வந்து நான் தனி மனிதனா இருக்கிறேன், நான் ஒரு தேர்தலில் வேட்பாளராக நிற்கிறேன், ஃபுல்லா நான் குடிச்சிட்டு போய் ஓட்டு கேட்டு போறேன், அது என்னுடைய பெர்சனல்னு சொல்ல முடியுமா? அப்ப பொது வாழ்க்கைக்கு வருகிற பொழுது தனி மனித ஒழுக்கமும் தனி மனித வாழ்க்கையும் சேர்ந்தேதான் பார்க்கப்படும். இங்க அதை வந்து பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. விஜயை நம்பி காதலித்து வந்த ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்ணு 27 வருடம் குடும்பம் நடத்திருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய வழக்கறிஞர் மூலியமா எனக்கு மிரட்டல் வருகிறது, அந்த வீட்டுக்குள்ள என்ன அனுமதிக்கணும், வாழ்றதுக்கு அனுமதிக்கணும், நாங்க வாழ்ந்த வீடு அப்படின்ற உருக்கமா பேசியிருக்கிறாங்க. பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, தாய்க்கு பாதுகாப்பு, தாயை அனுமதிக்கிறது இல்ல, கட்டிய மனைவி அனுமதிக்கிறது இல்ல, பெத்த பிள்ளையை அனுமதிக்கிறது இல்ல. இவர் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரா? இளைஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க 27 வயது ஆகுது இவருடைய மகனுக்கு, அவரே உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. 20 வயது ஆகுது அவருடைய மகளுக்கு, அதுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஒரு தகப்பனா அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முதல்ல ஒரு வீட்டை பார்க்கட்டும், அப்ப நாட்டுக்கு வரலாம். வீட்டுக்குள்ளேயே 1000 பிரச்சனைகள், 1000 ஓட்டைகள், 1000 குளறுபடிகள் வச்சிருக்கிறாரு. இவதான் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்ற விஷயம். சரி, கணவன் மனைவிக்குள்ள 1000 பேரா இருந்தா அந்த குழந்தைகள் இல்லாம அந்த 20 வயது குழந்தைக்கு இவரு நேற்று வந்து அவங்க டிவோர்ஸ் பெட்டிஷன்லயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வேறொரு நடிகையோடு தொடர்பு இருக்கிறாரு. அதனாலும் அது வந்து அந்த அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியில போறப்ப புகைப்படத்தை எடுத்து சமூக வலைதளங்களை பதிகிறாங்க. அது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் காயப்படுதுன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகும் நீங்க வந்து பொது வெளியில 2 பேரும் ஜோடியா வர்றது வந்து அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் வாழ்க்கையை பத்தி யோசிச்சிங்களா? விஜய் சார்ந்த விவகாரம்ன்றது அவருடைய தனிப்பட்ட வாழ்வியல் சார்ந்தது. ஆனா அவருக்குன்னு ஒரு பொதுவான பப்ளிக் லைஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க அந்த வாழ்க்கையை வச்சு அவருடைய பொது வாழ்க்கையவே முடிச்சுடலாம் அப்படின்ற அந்த எண்ணமா? இப்ப எல்லாரும் வந்து பொது வாழ்க்கை தனி வாழ்க்கையை பொது வாழ்வோடு சேர்த்து பார்க்கலாமா? இல்ல, பொதுவா பார்த்து தான் ஆகணும். நீங்க வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. உதாரணம், இவர் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து மக்கள் பிரச்சனையை பேசவே இல்லை. இப்போ ஒரு மக்கள் போராளியாக இருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாரு, பல வழக்குகள் வாங்கியிருக்கிறாரு, சிறைச்சாலைக்கு போயிருக்கிறாரு, தொடர்ந்து மக்களோட களத்துல இருக்கிறாரு. இவருக்கு பெர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி வச்சு பெர்சனல் லைஃப் தள்ளி வச்சிடலாம். பொது வாழ்க்கைக்குமே ஒரு வரலையே. முதல்ல இப்ப வரைக்கும் என்ன வந்திருக்கிறாரு? ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மாசம் ஒரு முறை வெளியில வர்றாரு, ஒரு 15 நிமிஷம் பேசுறாரு, திருப்பி வேனுக்குள்ள போயிடுறாரு, திருப்பி அடுத்த மாசம் வர்றாரு, 15 நிமிஷம் பேசுறாரு, போயிடுறாரு. ஒரு மாதம் ஒரு முறை வந்தவர் மாதம் 2 முறை வர்றாரு, மாதம் 2 முறை 15, 30 நிமிஷம் பேசிட்டு முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணன். பொது வாழ்க்கையுமே ஒரு செயல்படவே இல்லையே. இங்க பொது வாழ்க்கைக்கு வந்து செயல்பட்டாரு. மக்கள் பிரச்சனைக்கு என்ன பேசிருக்கிறாரு? இப்ப இந்த விவகாரம் வந்து தேர்தல் அரசியலை எதிரொலிக்காது, மகளிர்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வந்திருந்த இந்த மகளிர் தின விழாக்கு வந்திருந்தவங்க சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, அவங்க வந்து ரொம்ப தீவிரமான கண்ணை மூடிக்கொண்டு ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டமா இருக்கிறாங்க. அவங்க மட்டும் அப்படி நினைப்பாங்க. அப்படியே பொதுவாக இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அவங்க எதை வேணாலும் ஒத்துக்குருவாங்க. தன் கணவன் குடியாரனா இருக்கலாம், சம்பாதிக்காதவன் இருக்கலாம், ஊதாரியாக இருக்கலாம். ஆனா தன் கணவன் தனக்கு துரோகம் பண்றான்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் யாரும் மன்னிக்க மாட்டாங்க. அந்த ஒரு துரோகத்தை ஒரு விஜய் செஞ்சிருக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சங்கீதா, சஞ்சய் எல்லாம் வெளியில வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது இன்னும் பெரிய அளவுல அவருக்கு பொது வெளியில போகும். இப்ப இளைஞர்களுக்கு பாதுகாப்புனா அவனுடைய மகன் 26 வயசு ஒரு படம் இயக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நீங்க பக்கபலமா பின்பலமா இருந்திருக்க வேண்டாமா? 20 வயது பெண் கேள்வி ஏற்படுவது. அப்ப 5 வருடமாவே அவங்க பிரிந்துதான் இருக்காங்க. இப்ப அந்த பெட்டிஷன் ஏன் வெளியில வரணும்? இதுல ஒரு அரசியல் சதி இருக்குன்னு பேசுறாங்கல்ல. குடும்பத்துக்குள் நடக்கிற பிரச்சனைக்கு அரசியல் எங்க போகும்? அப்ப அந்த குடும்பம் அவ்வளவு வீக்கா வச்சு நடத்துறீங்களா? நீங்க எந்த குடும்பத்திலேயாவது ஒரு மனைவி குடும்பமா இருக்கிறாங்க, ஒரு குடும்பமா இருக்கிற இடத்துல ஒரு அரசியல் உள்ள போய் உங்க கணவரை பத்தி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னா அப்ப நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த சதி உங்களை வந்து டார்கெட் பண்றாங்கன்னா அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா இல்லை. எந்த வீட்டுல இந்த கணவன் மனைவி விட்டு கொடுப்பாங்க? அது 27 வருஷம் வாழ்ந்த கணவனை விட்டு கொடுப்பாங்களா? அப்ப இவங்க பிரச்சனைங்கிறது 2021 இருந்து போயிட்டு இருக்கு. 25 கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. வழக்கறிஞர் மூலியமாக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெல்விஷர்ஸ் மூலியமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இவர் எதுக்குமே ஒத்து வரல. கோர்ட்டுக்கு போனா வீட்டை விட்டு வெளியில போன, வீட்டை விட்டு துரத்தி இருக்கிறாரு.
அதற்கு பிறகுதான் மனம் குமுறி வந்திருக்கிறாங்க. இது வந்து இப்பதான் தேர்தல் நேரத்திலாம் ஏன் சொல்றேன்னா, தேர்தல் நேரத்தில் விஜயினுடைய முகத்திரையை கிழிக்கணும் சங்கீதா நினைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் தேர்தலில் இவர் நம்பாதீங்க, இவர் பொது வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களா? தெரிஞ்சேதாங்க சங்கீதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பொது வாழ்க்கையில் விஜயினுடைய முகத்திரையை கிழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. திட்டமிட்டே தான் சொல்றாங்க. இது சதியெல்லாம் கிடையாது. சங்கீதா அவர்கள் மீது வச்சிருக்கக்கூடிய கடும் கோபத்தின் வெளிப்பாடு அப்படிங்கறதா காட்டுறது. அவங்களுக்கு தெரியாதா தேர்தல் நேரத்தில் பேசுறப்ப செட்பேர் ஆகணும்னு தெரியாதா? அப்ப விஜயினுடைய ஒரிஜினல் குணம் என்ன, அவர் எப்படி நடந்துக்குவாரு, வெளியில காட்டுற முகம் நீங்க வேற. சினிமாவில் பார்த்து அவர் நம்பிக்கை இருக்கீங்க, அது உண்மை கிடையாது, அது பொய், அது போலி. உண்மை நான் சொல்றேன், வாழ்ந்த 27 வருஷம் வாழ்ந்த நான் சொல்றேன் உண்மை என்னன்னு அப்படின்னு நீங்க புட்டு வைக்கிறாங்க. இப்படி ஒரு தலைவன் நீங்க நம்பாதீங்க, ஏமாந்துருவீங்க அப்படின்னு தமிழ் சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நன்றி திரு ஜுபேர். விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விவகாரம் கூட அது பொதுவாக அரசியலுக்கு வந்த பிறகு, பொது வெளியில் வந்ததுக்கு பிறகு அது விவாதிக்கப்படும், தேர்தல் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்கீங்க. இன்னும் சில நிமிடங்களில் இந்த மகளிர் தின விழா தொடங்க இருக்கிறது. இந்த மகளிர் தின விழாவில் அவருக்கான அந்த வரவேற்பை தாண்டி அவர் என்ன விதமான அறிவிப்புகளை வெளியிட போகிறார் அப்படின்றதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.